அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா இருவரையும் சேர்க்க வாய்ப்பில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். அதே நிலையில் டிடிவி தினகரனுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருக்கிறதா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. விரைவில் அதற்கான எந்தெந்த கட்சிகள் வருகிறது என்ற விவரத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுகவில் ஓபிஎஸ் சசிகலா இருவரையும் கட்சிக்குள்ளாக சேர்ப்பதற்கான வாய்ப்பில்லை. ஆனால் டிடிவி தினகரனுடன் கூட்டணியா என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாக எந்த விதமான பதிலையும் தெரிவிக்கவில்லை. இதன் மூலமாக ஓபிஎஸ் சசிகலா இருவரையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்கக்கூடிய திட்டம் இல்லை, அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறேன் என்று அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை, தேசிய கட்சியான பாஜக அந்த கட்சியோட நலனை பேசுகிறது, அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்று தற்போது எடப்பாடி பழனிசாமி தெளிவுபட கூறியிருக்கிறார். கடந்த காலத்தில் திமுகவும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது, நாங்களும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறோம். கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் எடுக்கப்படக்கூடிய முடிவு என்று தற்போது எடப்பாடி பழனிசாமி இந்த தன்னுடைய கருத்தாக தெரிவித்திருக்கிறார். மேலும் யார் யார் கட்சிக்குள் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பிருக்கிறது என்ற கேள்விக்கு பாமகவுடன் நேற்று கூட்டணி அமைத்திருக்கிறோம், இன்னும் யார் யார் இந்த கூட்டணிக்கு வருகிறார்கள் என்ற விவரத்தை விரைவில் தெரிவிப்போம் என்றும் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசிஷாம் இணைகிறார். சார் வணக்கம். ஓபிஎஸ் சசிகலா கட்சிக்குள் சேர வாய்ப்பில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்காரு. டிடிவி தொடர்பான கேள்வியை நேரடியாக மறுத்திருக்காரு, நேரடியாக எந்த விதமான பதிலும் சொல்லல. இதன் மூலமாக என்ன தெளிவாகுது? எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு எப்படி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உறுதிப்பாடு தெளிவாகிறது. அதாவது ஆரம்பத்தில் பேச்சு பாரதிய ஜனதா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் எண்ணிக்கையிலான தொகுதிகளை எடுத்துக்கொள்ளும், அது பிரித்து கொடுக்கும். ஓபிஎஸ் அவர்களுக்கு டிடிவி அவர்களுக்கு எல்லாம் பிரித்து கொடுக்கும். பழைய என்டிஏ அப்படியே இருக்கும், அதாவது 2024 என்டிஏ அப்படியே இருக்கும். அதற்கும் பிஜேபிக்கும் அதிமுகவுக்கு இடையில உடன்பாடு இப்படி பேசப்பட்டது. அது நேற்றைக்கே அது இல்லை என்றாகிவிட்டது. காரணம், அதிமுக பாமகவை கூப்பிட்டு நேரடியாக பேசி ஒப்பந்தம் போட்டு விட்டார்கள். நேற்றைக்கு டெல்லி அமித்ஷா சந்திப்பு. இன்றைக்கு அவர் தெளிவுபடுத்துகிறார், ஓபிஎஸ்க்கு இடம் இல்லை, ஓபிஎஸ்க்கு கேட் சாத்தப்பட்டது. காலையில் கூட தினமலர் பத்திரிகையில் பொங்கலுக்கு பிறகு ஓபிஎஸ் அதிமுகவில் இணைகிறார், அவருக்கு அவைத்தலைவர் பதவி இல்லையேல் பொருளாளர் பதவி தரப்படும் என்று ஒரு பெட்டி செய்தி போட்டிருந்தார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பி இருக்கிறார். எனவேதான் இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் இவ்வளவு உறுதிப்பாடாக தெரிவித்திருக்கிறார். டிடிவியை பொறுத்தவரையில் டிடிவிக்குமே வாய்ப்பு இல்லை என்பதுதான் எனது தனிப்பட்ட கருத்து. டிடிவிக்கு அதிமுகவுக்கு போவது அவருக்கான வெற்றி வாய்ப்பையும் கூட்டாது. அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு வேலை பார்ப்பார்கள் என்று தெரியாது. டிடிவி தரப்பிலிருந்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தாவேகாவுக்கு அதில் லாபம் இருக்கிறது. அரசியல் பயிற்சி பெற்ற அமமுக தொண்டர்கள் அவர்களுக்கு கிடைப்பார்கள். அமமுகவுக்கு லாபம் இருக்கிறது. அங்கீகாரம் பெறத்தக்க ஓட்டு எண்ணிக்கையை பெறுவதற்கு தாவேகா ஒதுக்குகிற தொகுதிகள் உடன்பாடாக இருக்கும் அவர்களுக்கு. டிடிவி நடுவிலே பேசிய ஒரு விஷயம்தான் நெருடலாக இருந்தது. தேர்தல் நேரத்திலே துரோகிகள் நண்பர்கள் என்று பார்க்க முடியாது என்று பேசிய ஒரு விஷயம்தான் நெருடலாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்திப்பு அவரது பேட்டியை பார்க்கும் போது அமித்ஷாவுடன் ஏதோ ஒரு வகையில பேசி ஒரு உடன்பாடு ஏற்பட்டு விட்டதாகத்தான் நாம் பொருள் கொள்ள வேண்டும். அந்த உடன்பாட்டின்படி அதிமுக, பாமக, பாஜக மற்றும் ஏற்கனவே இருக்கிற சிறிய கட்சிகள், புதிய நீதி கட்சி, ஐஜேகே, ஜான் பாண்டியன் கட்சி, இப்படியான கட்சிகள், இதுல தேமுதிக நிலைப்பாடு நமக்கு தெரியவில்லை. அது நிலுவையில இருக்கிற விஷயம். விஜயை பொறுத்தவரையில் இந்த கூட்டணிக்கு வரப்போவதே இல்லை என்பது இந்த சென்சார் பிரச்சனையில் இருந்தே தெளிவாகவே தெரிகிறது. ஆக ஒட்டுமொத்தத்தில் அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது, பாய்ச்சல் காட்டுகிறது. திமுக கூட்டணியில இன்னமும் சில குழப்பங்கள் இருக்கின்றன. குறிப்பாக விஜய் சென்சார் பிரச்சனையை இன்றைக்கு மாணிக்கம் தாகூர் ட்வீட் போட்டு கண்டித்திருக்கிறார். அவ்வாறு கண்டிப்பது என்பது ஒரு வகையில் பார்த்தால் சரிதான், ஆனால் அது ராகுல் காந்தி கண்டிப்பதற்கு சமம். ராகுல் காந்தியின் பயணத்திட்டம் நீண்ட நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் திமுகவின் ஒப்புதலோடு நடந்ததா என்று நமக்கு தெரியவில்லை. எனவே அதிமுக கூட்டணி பாய்ச்சலோடு தயாராகும் போது திமுக கூட்டணியும் அடுத்த கட்ட பாய்ச்சலை துவங்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்றுதான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷாம். அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைகிறார். சார் வணக்கம். டெல்லியில இருந்து அமித்ஷாவை சந்தித்த பிறகு எடப்பாடி பழனிசாமி ஒரு மிக முக்கியமான நிலைப்பாட்டை சொல்றாரு. சசிகலாவையும் ஓபிஎஸ்ஐயும் கட்சிக்குள் சேர்க்கக்கூடிய திட்டம் இல்லை,
அப்படின்றத டெல்லியிலிருந்து சொல்றார். இது யாருக்காக இந்த தகவலை சொல்றாரு? முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டிற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்திருக்கிறார். நேற்று இரவு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த பிறகு நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஓபிஎஸ், சசிகலா இருவர் தொடர்பான தன்னுடைய நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை உறுதி செய்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. டிடிவி தினகரன் தொடர்பான கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்கவில்லை. விரைவில் எந்தெந்த கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்பதை விரைவில் தெரிவிக்கிறோம். பாமக நேற்று எங்கள் கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது என்று கூறியிருக்கிறார். கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை என்று எடப்பாடி பழனிசாமி உறுதியாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டை ஆள டெல்லி முயற்சிப்பதாக அமித்ஷா பேசியதை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் நேற்று விமர்சித்த நிலையில் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு பதிலளித்திருக்கிறார். கடந்த காலத்தில் காங்கிரஸ், திமுக கூட்டணி அமைத்திருந்தது. அப்போது ஆட்சியிலும் பங்கு வகித்தார்கள். டெல்லியில் இருந்துதான் தமிழ்நாட்டை காங்கிரஸ் கட்சி ஆண்டதா என்ற ஒரு கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். அதே நிலையில் அதிமுகவில் ஓபிஎஸ், சசிகலா சேர வாய்ப்பில்லை என்றும் அவர் தற்போது உறுதிபட தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி ஓபிஎஸ், சசிகலாவுக்கு மட்டுமானதா, இல்லை பாஜக உடைய நிலைப்பாட்டுக்கும் தன்னுடைய நிலைப்பாட்டின் மூலமாக உறுதியான நிலைப்பாட்டை தெரிவிக்கிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் ஒன்றுபட்ட அதிமுக மூலமாக தேர்தலை சந்திக்க வேண்டும் என்ற குரல்கள் அவ்வப்போது எழுந்த நிலையில் அண்மை காலத்தில் இதற்கான மாற்று கருத்துக்களும் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டது. ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்தித்த நிலையில் தற்போது டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி இந்த கருத்தை கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது.